அந்த டேரிஃபை போடுறது அவனோட உரிமை தான். அது அடாவடியா இருந்தாலும் அது அந்த நாட்டுக்கு வர பொருட்களுக்கு தான் அவன் டேரிஃப் போடுறான். அது அவனோட உரிமை தான். அதனால அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு நம்ம நாடு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நாடு, நான் சொன்ன மாதிரி நம்ம நாடு அந்த டிப்ளமேட்டிக் டயலாக்ஸ்ல ஃபெயில்யூர் ஆயிருக்குது. அது போக மற்ற எந்த நாட்டுக்குமே வராத அளவுக்கு அதிகமான வரி வர அளவுக்கு தான் அதனோட நடவடிக்கை இருக்குதுன்னா, அப்போ இது செயல்படாத தன்மையில தான் இந்த நாடு இருந்திருக்குதுன்னு அர்த்தம். இந்த நாடுன்னு நான் சொல்றது மோடி அரசு. அப்ப அந்த மோடி அரசை கண்டிச்சு தானே இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும். ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே இதை அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை விட என்னன்னா, இப்ப பிரேசில் இருக்கு. பிரேசில் என்ன பண்ணாங்க, இந்த டேரிஃப் அறிவிச்ச உடனேயே நான் இந்த டேரிஃப் பேச்சுவார்த்தை மூலமா நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம், அந்த முடிவுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு என்ன நட்டமும் ஏற்படாம நாங்க சலுகைகள் கொடுத்து உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு அந்த நாட்டு ஏற்றுமதியாளருக்கு அந்த நாடு சொல்லுது. அதுபோக அந்த நாடு பேச்சுவார்த்தை நடத்தி அது சுமூகமான ஒரு முடிவு வெட்டி அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது. இதே மாதிரி சீனாலையுமே அங்க இருக்கிற ஒரு தொழிலதிபர்களோடு நாங்க பேசும்போது அவர் சொல்றாரு, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்க நாடு எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே செய்யாம இருந்தது இந்தியா மட்டும்தான். ஒண்ணுமே செய்யல இந்தியா. அதுதான் பிரச்சனை. அதனால அவங்களை எதிர்த்து நம்ம போராட முடியும்.